அடுத்ததா முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஹஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி. அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய இவருக்கு எப்படி அஷ்டம சனியானது நடைபெறது அப்படின்னு சொன்னோமோ அதே போல இவருக்கு கண்டக சனி என்று சொல்லக்கூடிய சனி காலமானது இருக்குது. அஷ்டம சனி அளவுக்கு இது பாதகத்தை செஞ்சிருமா அப்படின்னா செய்யாது. அஷ்டம சனி தான் மிக பாதகங்களை செய்யக்கூடிய ஒரு சனி கோச்சார நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனா கண்டக சனி அப்படிங்கிறது சில சங்கடங்களை ஏற்படுத்தும். அந்த சங்கடங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில நீங்க வீடியோ கேட்டீங்கன்னா அது தனிப்பட்ட முறையில நான் போடுறேன். இந்த எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களுக்கு அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசியில சுக்கிர லக்னத்திலேயே ரிஷப லக்னத்திலேயே பிறந்தவரா இருக்காரு. திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களினுடைய தசா புக்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் தசை சுக்கிர புக்தி ஆனது அவருக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த சுக்கிரன் உச்ச சுக்கிரனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம 4 மே 2026 அன்னைக்கு இந்த சுக்கிரன் லக்னத்திலேயே இருக்காரு, ரிஷபராசியிலேயே இருக்காரு, ஆட்சியாவே இருக்காரு. அவருக்கு இந்த கண்டக சனி அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு பாதகம் மட்டுமே இருக்கு அப்படின்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு அவனுடைய சந்திர பலம் எப்படி இருக்கு அப்படின்னா மிகவும் அருமையான ஒரு சந்திர பல காலகட்டமா இருக்கு. அதாவது சாதகமான சந்திரனாக இருக்கார். அப்ப இது சந்தோஷத்தை பெற்று தரக்கூடிய ஒரு சந்திர நிலைமை, மனநிலைமை அவருக்கு அமையும் அப்படின்னு நமக்கு காமிக்குது. அப்ப கண்டக சனியினால அவருக்கு என்ன ஏற்படும் இதை பின்னாடி கடைசியில உங்களுக்கு இந்த காணொலியினுடைய கடைசியில உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.